வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரமானது கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரனின் பிரயாணங்கள் இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம்னா உங்கள் மேசராசியிலே கடைசி பாதத்தில் உட்கார்ந்துருப்பார். ரிஷபராசியிலும் அவருடைய தொடர்ச்சியான நட்சத்திரம் உண்டு. இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வருடகோள்களான குருவும் சனியும் ராகு கேதுகளும் தன் இடத்தை மாற்றாமல் குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் சிம்ம கும்ப ராசிக்குள்ளே கேதுவும் மற்றும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மாதக்கோளான சூரியன் புதன் சிம்ம ராசியில் அமர்வதும் உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கடகராசியிலே அமர்வதும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் துலா ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதுமாக இந்த ராசிக்கோள் அமைந்திருக்கிறது. ராசியில் நம்மளுடைய ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா கலத்திரம்னு பேர். கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே பலவிதத்திலும் குடும்பத்திலும் தொழிலிலும் சிறு சிறு கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இந்த செவ்வாயின் மேலே இருப்பதனாலே கொஞ்சம் கலகங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தவிர்த்து விடக்கூடிய காரணங்களும் உண்டாகும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து முடிச்சுக்கிடுங்க. சுக்கிர பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே யூக லாபங்களை பெறக்கூடிய வழிகளிலும் உங்கள் வித்தைகளெல்லாம் வெளியிலே கொண்டு வரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்கிட்டே அது மாதிரி அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரூவ் பண்ண முடியும். இவங்க இதிலெல்லாம் டேலண்ட்டு அப்படின்னு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். தொழில் அடிப்படையிலே நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலே ராகுவை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தன லாபம் உண்டு. பைசா கொஞ்சம் கஷ்டப்படாமல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் புதன் இவர்கள் 2 பேரும் அமர்ந்திருப்பது சிம்மராசியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் பஞ்சமஸ்தானத்திலே சூரிய புத கேது சேர்க்கையானது உங்களுக்கு சில விதத்திலே மனத்திலே அழுத்தங்களும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் தவறுதலாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயும் எடுத்தவங்க ஒத்தோன்னு எதையும் முடிவு பண்ணாதீங்க. அவசரங்கள் வேண்டாம். வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான மீனராசியில் இருக்கிறார். அங்கிருந்து தன் பார்வையை 6ஆம் இடமான கன்னிராசியிலே பார்ப்பதனாலே கொடுத்த பணங்கள் வருவதற்கான தாமதங்கள் நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற வழக்கு சண்டை இதெல்லாம் பிரச்சனைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் புதிய பிரச்சனைகளை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற பிரச்சனையை போதும்னு வைத்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2க்கும் உரியவன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மண் மனை வாகன யோகத்திலே தனகாரன்கால விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
சில விஷயங்களிலே பெண்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வருவதற்கும் இந்த வாரத்திலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருப்பதனாலே அதையும் அழகாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமானது, இந்த வாரத்தில் சுக்கிர ஜெயந்தின்னு வந்துடும். 16ஆம் தேதி சுக்கிரனுக்கு நமக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனாலே அன்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் தடைகளை நீக்கிய ஒரு வாழ்க்கை பாதையும் காட்டி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.